இது வரைக்கும் லைவ் ஆக்ஷன்ல நம்ம 3 டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் ஸ்பைடர் மேன்ஸை பார்த்துருப்போம். டோபி மெக்யூர், ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட். என்னதான் இவங்க 3 பேருக்குமே ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சதால தான் இந்த மாதிரி பவர்ஸ் வந்ததுன்னு சொன்னாலும், சினிமால 2 பேருக்கு மட்டும் தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்ச மாதிரியான சீனை காட்டியிருப்பாங்க. டோபி மெக்யூருக்கும் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டுக்கு மட்டும் தான். இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட கிடைச்ச ஸ்பைடரோட பேரை அரானியஸ் ஆஸ்கார்ப்னு சொல்லியிருப்பாங்க. ஆஸ்கார்ப் அந்த கம்பெனியோட பேர். அரானியஸ்ங்கிறது ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு வகையான சிலந்தி இனத்தோட ஃபேமிலியை சேர்ந்தது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ டோபி மேக்கர் கிடைச்ச ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரை பற்றி பார்ப்போம் வாங்க. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டில் கிடைச்ச ஸ்பைடருக்கு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுத்த மாதிரி இந்த டோபி மேக்கர் ஸ்பைடருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரை ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு சூப்பர் ஸ்பைடர்ஸ்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. என்னதான் இது ஒரு ஃபிக்ஷனல் ஒன்றா இருந்தாலும் இந்த ஸ்பைடரோட கான்செப்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸோட லைட்டாக மேட்ச் ஆகும். பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ். இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ் நம்ம உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் விடோ சிலந்தியோட வெப் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்பவும் ஸ்ட்ராங்காக, டஃப்பாக, ஒட்டும் தன்மையோட எலாஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஸ்பைடர்னு இந்த ஸ்பீஷீஸை சொல்லலாம். பிகாஸ் இதுங்கள்ட்ட வேர்ல்டில் இருக்கிற டெட்லியஸ்ட் வெனமான நியூரோடாக்சிக் வெனம் இருக்குது. என்னதான் இதுங்கள்ட்ட இவ்வளோ டேஞ்சரஸான வெனம்ங்கிறது இருந்தாலும் இதுங்கள்லாம் ஒரு லெஸ் அக்ரெசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதுங்க தனக்கு எப்போ அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ தான் பைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த பிளாக் விடோ ஸ்பைடர்ஸால் ஹியூமன்ஸ் அதிகமாக பைட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாலும் இந்த மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நிறையா பேர் உயிரும் பிழைச்சிருக்காங்க. அதனாலேயே டெத் ரேஷியோஸுங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சிலந்தி இனத்தில் நம்மளால் செக்ஷுவல் கேனிபலிசத்தை பார்க்க முடியும். பிகாஸ் மேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீமேல்ஸால் மேல்ஸ் கொல்லப்பட்டு சாப்பிடப்படும். ஆனால் சம் மேல் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்ஷுவல் டைமார்பிசத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஆண் பெண்ணை நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும். ஆண் சிலந்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்கும். அதுவே பெண் சிலந்தி கொஞ்சம் பெருசாக கண்ணங்கரைன்னு கருப்பு கலர்லையும் தன்னோட பின்புறத்தில் சிகப்பு கலர் மார்க்கோடையும் இருக்கும். அந்த மார்க்கை இதுங்க யூஸ் பண்ணி தன்னை சாப்பிட வர பிரெடேட்டர்ஸ் கிட்ட ஒரு வார்னிங் சைனாக காமிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீமேல் விடோ ஸ்பைடர்ஸ்லாம் ரொம்பவும் புவரான ஐசைட்டுங்கிறது தான் இருக்குது. அதனால இதுங்க வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு மூவும் பண்ணுது. தன்னோட வலையில மாட்டின இறையை முதல்ல தன்னோட சில்கை யூஸ் பண்ணி கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுங்க வெனமை இன்ஜெக்ட் பண்ணும்னு சொல்லலாம். அந்த எக்ஸாக்ட்ல இருக்கிற எக்ஸ்ல இருந்து பொறிஞ்ச சிலந்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கேனிபலிசம் பிஹேவியரை ஃபாலோ பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. இந்த பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ் எல்லாம் பெஸ்ட் கண்ட்ரோலர்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்களோட டயட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ், பீட்டில்ஸ், மஸ்கிட்டோஸ், கேட்டர்பில்லர்ஸ், ஏன் மற்ற சிலந்தி இனங்கள்லையும் இதுங்க சாப்பிடும். இந்த விடோ ஸ்பைடர்ஸோட டயட்டை பற்றி சொன்னல, அதில் சம்டைம்ஸ் இதுங்க ஸ்னேக்ஸை கூட ஹண்ட் பண்ணி சாப்பிடும்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுங்களுக்கு இந்த விடோ ஸ்பைடர்ஸ்னு பேர் வந்ததுக்கான ரீசன் மேட்டிங்க்கு அப்புறம் இதுங்க மோஸ்ட்டாக மேலே சாப்பிட்றதுங்கல்ல, அப்போ இதுங்க விதவையாக ஆகுறது இல்லை, அதனால தான் இதுங்களுக்கு விடோ ஸ்பைடர்ஸ்னு பேர் வந்தது.